Hi friends, welcome back to Tech Studio. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன போகிறோம்னா PicsArt அப்ளிகேஷனில் ஒரு ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் கலரை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறதுலாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஃபோட்டோ எடிட்டிங் சீரீஸில். அந்த வீடியோவுக்கான லிங்க் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், செக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இந்த ஏபிகே ஃபைலில் என்னோடய டெலிகிராம் சேனல் வந்துருப்பேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் ஜாயின் பண்ணி நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலையும் நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். PicsArt ஓப்பன் பண்ணிட்டேன். ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு எடிட் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோ நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிங்கன்னா நான் இந்த ஃபோட்டோ டெமோக்கு சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, நான் இதிலே வச்சுக்கிறேன். டூல்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, ரெண்டாவது அதை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. ஓகேவா, கொடுத்துட்டு சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறேங்க. ஓகேவா, சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு மேலே எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா அப்படி வந்துடும். இதில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல, அது கொடுத்தீங்கன்னா பின்னாடி இருக்க பேக்ரவுண்டுக்கு மட்டும் அந்த சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் கம்மி பண்ணி காட்டுறேன். பேக்ரவுண்ட் மட்டும் மாறுது. ஓகேவா, இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரைட்னஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கான்ட்ராஸ்ட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இன்க்ரீஸ் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துட்டு தேர்டு டூல்ஸுக்கு அடுத்தது எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இது கலர்னு ஒரு ஆப்ஷன் கடைசியில் இருக்கும், அதான் இருக்கும். அதில் கலர் ரீப்ளேஸ்னு இருக்குல்ல, அது கொடுத்துட்டு இது போல் ரவுண்டு வந்துடும். ஓகேவா, அந்த ரவுண்டில் நீங்கள் எங்கெல்லாம் சூஸ் பண்ணணும். நான் அந்த க்ரீன் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா. இப்போது இந்த ரீப்ளேஸ் யூஜ்னு ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு ரவுண்டு இருக்குல்ல, அதை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இதான் இந்த க்ரீன். உங்களுக்கு இப்போ இதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, லைட் ரூமில் சேஞ்ச் பண்ணுற போல் இதில் சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் இதில் ஓகே நான் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு மேலே டிக் ஐகான் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, கொடுத்துட்டு டூல்ஸ் ஆப்ஷனில் அட்ஜஸ்ட் போங்க. அட்ஜஸ்ட் போய் பிரைட்னஸ் லைஸாக கம்மி பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஓகேவா, சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. டெக் ஐகான் கொடுத்துருங்க. மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும்ல, அது கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். பாய்.